கிரேட்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். சஞ்சு சாம்சன் நம்ம டீமுக்கு தேவைதானாங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சண்டே அன்னைக்கு வந்த நியூஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சண்டே அதுவுமா இப்படி ஒரு நியூஸைபா கொண்டு வந்து போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் திகச்சு போயிருக்காங்க. ஆக்சுவலா என்ன ட்ரேட் அப்டேட், உண்மையாலுமே சிஎஸ்கே உடைய லெஜெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆக போறாங்களா அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவீந்திர சிங் ஜடேஜா இந்த டீமுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட், த கோட் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே கிடையாது. பல மேட்ச் வின் பண்ணி தந்திருக்காரு. பல மேட்ச் ஃபேன்ஸ்னாலேயே பார்த்தோம் அப்படின்னா தோனி வரக்கு முன்னாடி கத்தி கத்தி அவர் டென்ஷன் பண்ணி அந்த சீசன் ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததெல்லாம் மெமரபிளான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஜடேஜா வேற லெவலுங்க. இந்த டீமுக்காக கான்ட்ரிபியூஷன் இதே ஆர்ஆர் டீம்ல இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் மூலியமா இங்க வந்தாரு. அந்த சீசன்ல இருந்து கொளுத்த ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் செமையா விளாண்டுருக்காரு. அவரை போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா ப்ரோங்கிற மாதிரி ஒரு சில கேங் சொன்னாலுமே நம்ம சுரேஷ் ரெய்னாவே தூக்கி போட்டவங்க. ஸோ எப்படிப்பா அவங்க வந்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. எது உண்மைன்னு தெரியல. ஆனால் ஜடேஜாவுடைய அக்கௌண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டீஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் ஜட்டுவுடைய அக்கௌண்ட் டீஆக்டிவேட் கிடையாது. அதில் சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு உண்மையான விஷயம். ஸோ அவர் வந்துட்டு டீஆக்டிவேட் தானா பண்ணல, இந்த மாதிரியான ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால பண்ணியிருக்காரு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சிஎஸ்கேவும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி ஜடேஜா அந்த எட்டு போடுற வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபன் வீடியோ மாதிரி பண்ணி ஜட்டுக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அடுத்த நாள் சிஎஸ்கே சைட்ல இருந்து சனிக்கிழமை நேற்று என்ன அப்டேட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு கால் பேசுகிற மாதிரி அதில் சேட்டன் அவங்களுடைய அந்த பாட்டு பாடுற மாதிரி இங்கே வந்துட்டு அவர் வர மாதிரி வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர போறாரு அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இது எல்லாமே ஆல் கேஷ் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலுமே கேஷ் மட்டுமே கொடுத்து வாங்க போறது இல்லை. கண்டிப்பா இது ஒரு பிளேயர் டு பிளேயர் ட்ரேடாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு சில பிளேயர்ஸை கொடுத்துட்டு ஒரு பிளேயரை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கு. அப்படி பார்க்கும்போது பத்திரானா தான் இந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சோசியல் மீடியாவில் ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க. அதை எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னா, பத்திரானாவுடைய மேனேஜர் நேற்று ஒரு ஸ்டோரி போட்டாருங்க. அதாவது பத்திரானா வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ஆருக்கு வர போறாருங்கிறத சிம்பாலிக்காக அவரும் சொன்னார். ஓப்பனாக யாருமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இதனால என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, பிங்க் கலர் பேக்ரவுண்டில் லோடிங் அப்படிங்கிறத போட்டிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது பத்திரானா ஆர்ஆர் போறாரு அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்றாரு. ஏன்னா ஒரு பத்திரானாவுடைய மேனேஜர் தான், அவர் இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு பிங்க் கலரை போட்டு லோடிங் அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் வந்துட்டு கணக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அது தெரிஞ்ச உடனே சண்டே அன்னைக்கு இன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அளவில் பார்த்தோம் அப்படின்னா பத்திரானா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா காணோம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அது டீஆக்டிவேட் தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. பத்திரானாவை சிஎஸ்கே கொடுக்க போறாங்க. சில பேர் சொல்லலாம் பத்திரானா தூண் அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். பட் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளாக இருக்குது. பத்திரானாவுடைய ரீசன் ஃபார்ம் ஒரு பக்கம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லிஸ் ஒரு பக்கம் கொளுத்திட்டு இருக்காருங்க. அவர் போன சீசனை ட்ராப் பண்ணதே சிஎஸ்கே வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தீயா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நாட் ஒன்ல ஐபிஎல் விட்டு தள்ளுங்க, இந்த பக்கம் கண்ட்ரிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாக்காக கன்சிஸ்டன்ஸாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தும் எல்லிஸ் ஏன் ஒரு ஹேசல் விட்டு முச்சர் ஸ்டாக்கு கமின்ஸ் அளவுக்கு வெளியில் தெரியல அப்படின்னா, அவங்க 3 பேர் ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க. அவங்க 3 பேர் தொடர்ந்து ஸ்குவாட் ஆடுறதுனால அவங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இன்ஜுரினால கமின்ஸோ ஸ்டாக்கோ இல்லை, அந்த இடத்துல யார் வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவர் வந்து கலக்கிறதுனால தான் தெரியுது இவர்கிட்ட நல்ல அக்யூரசி இருக்கு, வேரியேஷன்ஸ் இருக்கு. அது போக என்ன வேணாலும் பண்றாரு, என்ன ஒரு எந்த சிச்சுவேஷன்ல வேணாலும் போடுறாரு. டெட் பவுலிங்காவே யூஸ் பண்ணலாம், இனிஷியல் ஓவர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே இருக்கு, ஸ்விங் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் கிளியரா தெரியுது எல்லிஸ் ஒரு வேற லெவல் பவுலர். எவ்வளோ நாள் நிறைய பேர்னால புரிஞ்சுக்க முடியாம போச்சுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் பத்திரானாவுடைய ஸ்லாட் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நாளாவே அவர் மேல நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணாங்க. 2022 பத்திரானா ஓகே, செம டெபியூட். 2023 ஆல்சோ ஓகே. அண்ட் 24ல இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த தடவை எமோஷனல்லாம் பார்க்காம பத்திரானாவை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம எல்லாருமே ரசிச்சிருக்கோம். பட் இருந்தாலுமே இது ஒரு நியூஸ் தான். அவருடைய மேனேஜர் போட்ட ஸ்டோரியை வச்சு பார்க்கும்போது, இவர் டீஆக்டிவேட் பண்ணதை பார்க்கும்போது கண்டிப்பாக பத்திரானா டு ஆர்ஆர் ட்ரேட் நடக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ பத்திரானா என்ன சொன்னார், என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் 100% கன்ஃபார்மாக தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் வைக்கணும். அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சனிக்கிழமை வந்துட்டு நேற்று ஒரு போஸ்ட் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். என்ன போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா, அதாவது இந்த சேட்டன் வராரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்டேட் கொடுக்க போறாங்க, ஜடேஜாவை பற்றி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு பத்திரானாவை பற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ வரைக்குமே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எந்த வாயும் திறக்கல அப்படின்னு சொல்லியாகணும். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். ஸோ 5 நாளில் நமக்கு அந்த ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது சூப்பராக வந்து சேர்ந்துடும். அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. சஞ்சு சாம்சனை நல்லா டார்கெட் பண்ணுறாங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் அவருக்கு பதிலாக ஜடேஜா, சாம் கரன் அண்ட் பத்திரானாவை ஆல்சோ கொடுக்கறது சிஎஸ்கேக்கும் பிடிக்கல.
பட் என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜட்டுவ குடுக்கறதுக்கான வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மிங்க. ஸோ அதில மாற்றமே கிடையாது. டீமுக்காக நிறையா பண்ணியிருக்காரு. அவங்களுக்கே தெரியும் உங்களுடைய பிராண்ட் வேல்யூ குடுத்துட்டாங்கன்னா, ஸோ எல்லாரும் சோசியல் மீடியாவில பேச, ஸோ அவங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது இறங்கத்தான் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம ஜட்டுவுடைய ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காரு. அவர், தோனி எல்லாருமே இன்னொரு 1 ஆர் 2 இயர்ஸ் அவ்வளோதான் ரிட்டயர்ட் ஆயிடலாம். தோனி இந்த வருஷம் போறாருன்னா, ஜட்டு நெக்ஸ்ட் இயர் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ கடைசியா வந்துட்டு அவங்க டீமுக்காக அனுப்பி மாத்தி, ஸோ இது எல்லாமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு சில செயல்கள் அவங்க செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மேபி பத்திரானா ட்ரேடுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சாம் கரனை கூட குடுக்கறக்கு சான்ஸ் இருக்கு. ஜட்டு என்ன பொறுத்தவரைக்கும் 90% சான்ஸ் அப்படிங்கிறது கம்மி தான். ஸோ வெயிட் அண்ட் சி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.